ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் போகிறதுக்காக அங்கே பின்னாடி தெரியுதுல, அங்கே தான் ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தோடனே ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ள மெட்ரோவுக்கு கீழே உள்ள பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான சார்மினார் வந்தாச்சு. ஸோ 8A அப்படின்ற அந்த ஒரு பஸ்ஸில் தான் வந்திருப்போம். அது வந்து அந்த நாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் உள்ள பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறினா ஸ்ட்ரெயிட்டாக இந்த சார்மினார்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ சார்மினார் வந்தாச்சு. சார்மினார்னால் ஒன்றும் இல்லைங்க, 4 பில்லர் வச்சு கட்டின ஒரு இதுதான் வந்து சார்மினார். ஸோ அதுதான் வந்து ஹிந்தியில் சார்மினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்மினார் அப்படின்னா 4 பில்லர்ஸ், அதுதான் வந்து மீனிங்கு. ஸோ இங்கே பெருசாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக. ஷார்ட்டாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் அந்த மோர் மார்க்கெட்டு, அப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட்டு, அப்புறம் சத்யா பஜார், அந்த மாதிரி எல்லாமே கம்மியாக ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ ஒரு ஷாப்பிங்க்கான பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஹைதராபாத் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப மோசமாகவும் இருக்குது க்ளீன்லினஸில். ஏன்னா இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து முஸ்லீமோட ஆர்கிடெக்சர் அந்த இதில் தான் கட்டியிருக்காங்க. நான் ஹைதராபாத்னா தெலுங்கு பீப்புள்ஸ் தான் நிறைய இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக தெலுங்கானா ஸ்டேட்டோடது. பட் ஆனால் இங்கே முஸ்லீம்ஸ் தான் அதிகம். மேபி இந்த ஏரியாவில் முஸ்லீம்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய கடைங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு ஃப்ரைடேன்றதுனால எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது. பிகாஸ் எல்லோரும் மஸ்ஜித் போயிருப்பாங்க. பட் ஆனால் நார்மல் டைமில் வந்து இந்த ரோட்லலாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடைங்க, எல்லாமே சான்ஸே இல்லை. செகண்ட் டெஸ்டினேஷன் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ அந்த பார்க்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே வந்து கேஷ் அக்செப்டபிள் கிடையாது, ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ கேஷ் வச்சு இங்கே டிக்கெட் எடுக்க முடியாது. ஸோ பெட்டர் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் பெருசாக நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணல, ஏன்னா டைம் கிடையாது எனக்கு. ஒன்று வந்து லைன் அண்ட் டைகர் சஃபாரி, இன்னொன்று வந்து ஒரு டாய் ட்ரெயின், அப்புறம் என்ட்ரி டிக்கெட். ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்திருக்க டிக்கெட் வந்து டோட்டல் அமௌண்ட் 205. டிக்கெட் வந்து மொபைல்லே வந்துடும். இதே வந்து அங்கே என்ட்ரன்ஸில் காமிச்சிட்டு உள்ளே போகலாம். வந்து பேக் அலோடு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாக் ரூம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பேக் வந்து வச்சிடணும். ஒரு பேக்குக்கு 20 rupees வாங்குறாங்க. ப்ளஸ் ஹெல்மெட்டு அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக தான் வாங்குறாங்க. ஸோ 2 பேக்காக கொடுத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 60 வாங்கினாங்க. நான் எனக்கும் 30 போடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் 20 தான் சொன்னாங்க. இட்ஸ் ஆல் ஃபேக், நம்ம கையில் எதுவும் கிடையாது. டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வரும். அங்கே ஒரு 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் ஆனால் தான் உள்ளே விடுவாங்க. நம்ம சும்மா ஏதோ ஒரு டிக்கெட் வச்சு ஏமாற்றிட்டு உள்ளே வர முடியாது. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கு. நம்ம வண்டலூர் ஜூவில் இருக்க மாதிரி தான் நிறைய எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சஃபாரிக்கு தான் நான் தேடிட்டுருக்கேன். லைன் அண்ட் டைகர், அது 2த்தை பார்க்கணுன்ற சஃபாரிக்கு தான் தேடிட்டுருக்கேன். உள்ளே வந்தால் வந்து இங்கே சஃபாரி ரைடு இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்தும் டிக்கெட் எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்லேயுமே மொத்தமாக சேர்த்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். நான் ஃப்ரண்ட்லேயே எடுத்துட்டேன். ஸோ 2 வண்டி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏசி, பின்னாடி செகண்ட் ஒன் வந்து நான் ஏசி. நான் வந்து நான் ஏசி தான் எடுத்திருக்கேன். बाय बाय टाटा.
சூப்பரான ஒரு சஃபாரி ரைடு உள்ளே போயிட்டு வந்தாச்சு. நம்ம ஆசைப்பட்ட சிங்கம், புலி, கரடி எல்லாமே பார்த்தாச்சு. பட் இறங்கி அதை தொட முடியலன்னு ஒரு வருத்தம் உண்டு. பட் ஆனால் இந்த இடத்துல அதை தொட முடியாது. அதுக்குன்னு இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அங்கே மேபி போகணும். பட் ஆனால் இது ஒரு நல்ல ரைட் தான், சஃபாரி ரைட். நானும் ஏதோ இருக்குமோன்னு நினச்சேன், நல்லா ஜாலியாக போச்சு. நம்ம ஒரு ட்ரெயின் பைத்தியன்றதுனால இங்கே இருக்க டாய் ட்ரெயின்னு ட்ரை பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ட்ரெயின் கிடைச்சாலே விட மாட்டோம். இதில் இங்கே உள்ள டாய் ட்ரெயின் சீப்பஸ்ட்டு ரேட்டு. ஸோ இது ஒரு ஜங்கில் வந்து இந்த பார்க் வந்து அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர மாதிரி. அதனால் இந்த டாய் ட்ரெயினும் ட்ரை பண்ண போகிறோம் இந்த பார்க்குள்ள. ஆனால் சூப்பராக இருக்குங்க. நேரு ஜூவாலஜிக்கல் பார்க் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ்னால், யூஸ்வலாக நம்ம உள்ளே போகும்போது நிறைய ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்காது. பட் ஆனால் இங்கே உள்ளே வந்து லெஃப்ட் உள்ளே போனதுமே ரைட் சைடில் டைகர், ஃபஸ்ட்டே டைகர் தான் இருக்குது. ஸோ அதனால் போகும்போதும் டைகர் ஒரு நல்ல ட்ரீட்டு வெல்கம் கொடுத்துச்சு. ரிட்டன் இப்போ நான் கிளம்பி வரும்போதும் ஒரு நல்ல ஒரு போஸ்ட் நிறைய. ஐயோ சான்ஸே இல்லைங்க. இந்த பார்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பெட்டர் என்னென்னா உள்ளே வந்துட்டு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக டிக்கெட் வாங்காமல் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குகிறோம்ல அந்த இடத்துல, ஸோ அங்கேயே வந்து எல்லாத்துக்குமான ப்ரைஸும் வாங்கணும். மீன் எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா ஸோ அதில் டிஸ்கவுண்ட் மேபி கம்மியாக வரும். அதனால் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக டிக்கெட் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஃப்ரண்ட்லேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ டாய் ட்ரெயின் ரைடும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான், பட் ஆனால் ஃபுல் பார்க்குமே சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னும் பார்க்காத அனிமல்ஸ்லாம் கூட இந்த டாய் ட்ரெயினில் போய் பார்த்தாச்சு. ஜிராஃபு, ஆக்சுவலாக நிறைய இங்கே டீஸோட டைப்ஸ் தான் நிறைய இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. நான் நினச்சதை விடையே ரொம்பவே சூப்பராக இருக்குது நேரு ஜூவாலஜிக்கல் பார்க். கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தால் இங்கே வந்தே ஆகணும். நேரு ஜூவாலஜிக்கல் பார்க்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் வந்தேன். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனுக்கு. 1Z அது பஸ் நம்பரு. ஸோ இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து எம்ஜி பஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ எம்ஜி பஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து ஒஸ்மானியா மெடிக்கல் காலேஜ், ஸோ அந்த மெட்ரோக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்மளோட அந்த நாம்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறோம். இங்கேருந்து நாம்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் 10 rupees டிக்கெட்டு. ஸோ இது வந்து ரெட் லைன் மெட்ரோ. பார்ப்போம் மெட்ரோ வரட்டும். நல்ல விஷயம் என்னென்னா சீனியர் சிட்டிசனுக்குலாம் தனியாக கோச் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சீனியர் சிட்டிசன் கோச்சுன்னு போட்டிருக்கு. ஸோ மெட்ரோவில் வந்து அதுக்குன்னு தனியாக கோச் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒஸ்மானியா மெடிக்கல் காலேஜ்லேருந்து நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் முன்னாடி அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஹைதராபாத் ஸ்டேஷன். ஸோ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப் தான். ஸோ நாம்பள்ளி வந்தாச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் மெட்ரோ ட்ராவலு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஹைதராபாத் போகிறோம்.